ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன லஞ்சு செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவியல் தான் செஞ்சுருந்தோம். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பூஜை வேலையெல்லாம் நம்ம தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 மணி போல் நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தான் வச்சுட்டு இருந்தேன். வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அகல் விளக்குகள் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப விளக்குலாம் ஏற்றலை. கரெக்டாக எண்ணி ஒரு 21 விளக்கு தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து 7 வந்து புது விளக்கும், மற்ற வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பழைய விளக்கு தான். எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்தாச்சு. அதாவது திருக்கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அதாவது சிவபெருமான் வந்து தீப சுடர் ஒளியாட்டு நம்ம மகாவிஷ்ணுக்கும் பிரம்மருக்கும் காட்சி கொடுத்த நாளை தான் நம்ம வந்து தீப திருநாளாட்டு நம்ம கொண்டாடுறோம். இந்த தீப திருநாள் வந்து முதல்ல வந்து திருவண்ணாமலையில் அந்த மலையில் வந்து மகா தீபம் ஏற்றினதுக்கப்புறமா எல்லா கோயில்கள்லேயும் நம்மளுடைய வீடுகள்லேயும் நம்ம வந்து தீபம் ஏற்றுவோம். இந்த தீப ஒளியில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே நம்மளை விட்டு போய் நமக்கு வந்து மகிழ்ச்சியும் செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஏற்றுறது தான் இந்த தீப திருநாள் அப்படிங்கிறது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து தீபம்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். எடுத்துகிட்டு நிலைவாசல்லையும் அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய என்ட்ரன்ஸில் மட்டும்தான் ஏற்றிருக்கேன். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு, அதனால் வெளியிலலாம் நம்ம ஏற்றல. அப்படியே சிம்பிளாக நம்ம வந்து ஏற்றி முடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரசாதம் பார்த்திங்கன்னா ரவா பாயசமும் செஞ்சு நான் வந்து பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.